இறையா இயேசு எதற்கும் பயமில்லப்பா, பயமில்லை. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லை, எதற்கும் பயமில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஸ்தோத்திரம், ஆராதிக்கிறோம்ப்பா. ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை துதியினால் நிரப்புகிறார். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. துன்பம் எல்லாம் போக்கிவிட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தா சொல்லுவோம். துன்பம் எல்லாம் போக்கிவிட்டாரே, துதிக்கிறோம்ப்பா. துதியின் நாடை எனக்கு ஓஹோ வாழ்த்தி பாடுவே, போற்றி பாடுவே. வாழ்வில் என்னை நினைத்தவரை வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன். ஸ்தோத்திரம். என்னை கரமயசைத்து ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜா. ஓஹோ ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை நன்றி என் தேவாதி தேவனுக்கே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதுப்பா, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. என்றும் ஓ இயேசுவை எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜா ஏமே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி உள்ளங்கள் மகிழுதையா,
உம்மோடு இருக்கையிலே எங்கள் உள்ளங்கள் அப்பா உம்மோடு பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே எங்கள் பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே ஸ்தோத்திரப்பா துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா Hallelujah, oh hallelujah, hallelujah, oh hallelujah, oh hallelujah, oh hallelujah, hallelujah, hallelujah. காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே காண்பவர் இயேசுவே கருணை உள்ளவரே காலமெல்லாம் வழி நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா 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 உம்மை போல யாரும் உண்டோ உந்தன் அன்பிற்கு நிகரும் உண்டோ தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாய் நீர் என்னை சேர்த்து கொள்வீர் தந்தை தாய் உறவினர் கைவிட்டாலும் அன்பாய் நீர் என்னை சேர்த்து கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் போதுமே உம் அன்பையே வாஞ்சிக்கிறே இயேசுவே நீர் போதுமே உம் அன்பையே இயேசுவே நீர் போதுமே உம் அன்பையே வாஞ்சிக்கிறேன் இயேசுவே நீர் போதுமே உம் அன்பையே உம்மை போல யாரும் உண்டோ உந்தன் அன்பிற்கு நிகரும் உண்டோ தந்தை தாயின் உறவினர் கைவிட்டாலும் அந்த நேசம் ஒன்று போதும் என்று சொல்லுவோம் தந்தை தாயின் உறவினர் எல்லாமே கைவிடலாம் ஆனால் இயேசு கைவிடா அந்த நாயகனை கரமுயர்த்தி இயேசுவே நீர் போதுமே
உம் அன்பையே வாஞ்சிக்கிறே இயேசுவே நீர் போதும் உம் அன்பை என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரோடு கலந்து என் உயிரே அவரை பார்த்து என் உயிரே நீங்க சொல்ல சொல்ல அவர் ஜீவன் நமக்குள்ள கடந்து வருவது மாத்திரமல்ல, எல்லா கட்டுகளையும் உடைக்கிற தேவ ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய சிறகுகள் நம் மீது விரிக்கப்பட்டிருப்பதற்காக கரங்களை தட்டி அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஓ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்ப்பரிக்க முடியுமோ ஆர்ப்பரித்து உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து உயர்த்துங்கள். ஓ சத்தத்தை உயர்த்தி வியாதிகள் மறையும், பலவீனங்கள் ஓடும், அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஓ நிந்தனைகள் மாறும், பின்மாற்றங்கள் மாறும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். சபையே கம்பீரி, ஆனந்த முழக்கமிடு, ஆனந்த முழக்கமிடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணவே மாட்டாய், இனி நீ தீங்கை காண மாட்டாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். பாடி கொண்டாடு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்படியே உட்காரலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி மைனர். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உம் புகழாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உம் புகழா. உம்மை அல்லாமல் நிம்மதியேது, உம்மை அன்றி வேறு மகிழ்வேது. உம்மை அல்லா நிம்மதி அன்றி வேறு மகிழ்வேது. சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, என் ஆசை நாயகா உம்மை நேசிப்பே. என்ன வந்தாலும் உம்மை துதிப்பே, என்ன வந்தாலும் உம்மை துதிப்பே. எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வே, எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வே. சொல்லுங்க. பூமியிலே உயிர் வாழும் வரை ஆசையுடன் உம்மை ஆராதிப்பே. பூமியிலே உயிர் வாழும் ஆசையுடன். அப்படியே கரம் உயர்த்தி
நேசிப்பே. விண்ணிலும் மண்ணிலும் என் செல்வம் நீரே. இழப்பேனோ உம்மை மறப்பேனோ. விண்ணிலும் மண்ணிலும் என் செல்வம் நீரே. இழப்பேனோ உம்மை மறப்பேனோ. சேர்ந்து நம்பிக்கை நாயகன் நீரே. நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே. நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கோட்டையே. எந்தன் வாழ்வில் அசையாத நீரே எனதெல்லாம். உம்மையே நேசிப்பே. சொல்லுங்க. நீரே எனதெல்லாம். உம்மையே நேசிப்பே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை இயேசு. நம்பிக்கை நாயகன் நீரே. நம்பிடுவே உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே. நம்பிடுவே உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே. எந்தன் வாழ்வில் அசையாத. அவரை பார்த்து கண்களை மூடி கரமுயர்த்தி, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவர் உம்மை தான். வேறெதற்கும் நான் ஆத்மாவிலிருந்து உயிர் உள்ளவர் உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் அடிமைப்படே. உயிர் உள்ளவர் உம்மை தான். வேறெதற்கும் அடிமைப்படே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே உள்ளத்தில் நிம்மதியே நிரந்தரம். நிம்மதியே நிரந்தரம். என் நினைவெல்லாம் ஆள்பவரே. என்
நினைவெல்லாம் என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் தருவா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கிறீங்களோ கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. சிறையிருப்பில் இருந்த மக்களை பார்த்து சொல்ற, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ என் சிறையிருப்பு மாறும்? ஜனங்கள் தவித்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு மாறும், உன் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஏனென்றால் உங்களை மறந்த கர்த்தர் அல்ல, உங்கள் மீது ஒரு நினைவா இருக்கிற கர்த்தர் உண்டையா. தகப்பன் உங்களை குறித்து மறந்திருக்கலாம். உங்களை நினைக்க வேண்டியவங்க, முறைப்படி நினைக்க வேண்டியவங்க உங்களை மறந்திருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லப்பா, உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். உனக்காக என் உள்ளம் கொதிக்கிறது, கொதிக்கிறது. எதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ அதுல ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், அதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் திட்டம் வைத்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அது ஏதோ இப்ப உண்டானது அல்ல. உங்க எலும்பு கூட உருவாவதற்கு முன்னமே அவர் உங்களை குறித்து திட்டம் வைத்து விட்டார். ஐயா, கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எலும்பு உருவாவதற்கு முன்னமே உங்களை குறித்த எல்லாத்தையும் அவர் அறிவார். இடையில நடக்கிற பிரச்சனை குறித்து, தள்ளாடுதலை குறித்து கவலையே படாதீங்க. கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்கும். ஏனென்றால் அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை போறதுக்கு சுற்றி போக பண்ணினார், சுற்றி போக பண்ணினார். ஏன் சுற்றி போக பண்ணினார்? அவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்தது. நீ யுத்தத்தை கண்டா மனமடிந்து போயிருவேன்னு, மனமடிகிறத கூட அப்பா தாங்க மாட்டாரியா. அவருடைய பிள்ளைகள் மனமடிகிறத கூட அவர் தாங்க மாட்டார். உங்களை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுகிற கர்த்தர் அல்ல அவர். எத்தனை பேர் அதை உறுதியா சொல்லுவீங்க? கைத்தட்டி அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த. படுகிற வேதனையை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல, மனமடிய விட மாட்டார். அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த பார்வோன் என் ஜனங்களை அடிமைப்படுத்தினான்ல, அவனை ஒரேடியா முடிக்கணும் தான் உங்களை கொஞ்சம் சுத்தி சுத்தி நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்தது. அல்லேலூயா. கிதியோன் நினைத்தான்,
தகப்பனுடைய கோதுமையை தப்புவிச்சா போதும்னு அவர் பார்த்தாரு. நீ இதுக்காக உன்னை நான் உருவாக்கலப்பா, என் ஜனத்தை நீ எதிரியின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக உன்னை நான் கரம் பிடித்து இருக்கிறேன். நீ ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒளிந்து கொண்டிருக்கலாம், உடைந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தான் தேடி வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீங்க? பெரிய பெரிய தாளந்து வேணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கொஞ்ச பலன் தான் உனக்கு இருக்கு, அதுல என் நாமத்தை நீ மறுதலியாம காத்து கொண்டபடியார் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலை அல்ல, திறந்த வாசலை தருகிறேன் என்றவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறார். திறந்த வாசல். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பூமிக்குரிய பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய 2 எதிர்பார்ப்பை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 39:7 நினைக்கிற, வாசிங்க. 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. அவருடைய எதிர்பார்ப்பு யாரு? கர்த்தர் தான் நம்ம எதிர்பார்ப்பு முதலாவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. பூமிக்குரிய எதிர்பார்ப்பு அதை கர்த்தர் செய்வார். அதெல்லாம் விட ஒரு மேலான எதிர்பார்ப்பு, என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள. எஃப் மைனர் கொடுங்களேன், எஃப் மைனர். அல்லேலூயா. அவர்தான் நம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நான் இதெல்லாம் விலைக்கு பேச விரும்பல, ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஆண்டு அவருக்கு உங்க நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. அது நீங்க செய்கிற பெரிய விலைக்கரையும். உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தரோடு இருப்பதற்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அவருடைய பாதத்துல தரித்திருப்பதற்கு சமயம் எடுங்கள், சமயம் எடுங்கள். மார்த்தாள் அநேக பணி செய்வதை தெரிந்து கொண்டாள். ஆனால் மரியாளோ எதை தெரிந்து கொண்டாள்? எந்த ஜீவ நாட்களெல்லாம் அப்பாவும் சமூகத்திலே வாழ்வதை நாடுகிறே. எந்த ஜீவ நாட்களெல்லாம் அப்பாவும் சமூகத்திலே வாழ்வதை நாடுகிறே. இத நாடுங்க. அல்லேலூயா. அவரோடு இருக்கணும். அவரோடு. காலையில சொன்ன கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவாது. கர்த்தரையே தேடுவோம். அல்லேலூயா. கர்த்தரோடு நேரம் செலவிடுவோம், கர்த்தரோடு பேசுவோம். இரண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். எஃப் மேஜர் கொடுங்க. எஃப் மேஜர். நம்முடைய குடியிருப்பு இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிறது. அப்படி சொல்றவங்க எல்லாம் ஒரு கையை அசைத்து காண்பீங்க பார்ப்போம். ஆமா, 2-3 கை உயருது அதுக்கும். ஆமா ஆமா, அது உண்மைதான். வீடு இங்க இருக்கிறதுனால நம்முடைய குடியிருப்பு இங்க ஒண்ணு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் வந்து. அதனால என்ன செய்யறோம்? அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. பிலிப்பியர் 3:20. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்படி மேல பாருங்க, எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்க்கிறோம். பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சிங்க. எனக்கு எதிர்பார்க்கிறியா? எதிர்பார்க்கிறியா? இல்ல ஏடிஎம்ல போடணும்னு நினைக்கியா? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அல்லேலூயா. எப்ப வருவா?
எப்ப வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். கதவை தட்டும் போது திறக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் ராஜா வருகிறார், சீக்கிரம் வருகிறார். சபைக்கு ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உண்டென்றால், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு பக்கத்துல சொல்லிருங்க, இன்னும் சொல்ல வேண்டியதை கொஞ்சம் சொல்லி முடிச்சிருவோம். அல்லேலூயா. கீழே பார்க்காத, சொல்லுங்க, சொல்லுங்களேன். கீழே பார்க்காத, மேல பாரு, மேலையே பாரு, எப்பவும் பாரு, எவ்வேளையும் பாரு. அல்லேலூயா. கீழே பார்க்கிறாத. ரோட்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் எய்தாப்புல பார்த்துப்போம். ஆமா, அப்ப ரோட்ல நடக்கும் போது நான் மேல பாக்குறேன்னு போனா அது அவ்வளவுதான், மேல போயிட வேண்டியது, அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசு வருகிறார். எதிர்பார்ப்பு. கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த ரெண்டு எதிர்பார்ப்பு மாறவே கூடாது. ஒன்னு அப்பாவோட இருக்கணும், இன்னொன்னு அவர் வர போறாரா, என்ன கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. அவர் வரணும்னா எப்படி இருக்கணும்? காத்திரு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம், ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தில் நிரம்புகிறவன் இன்னும் நிரம்பட்டும், தாழ்த்துகிறவன் இன்னும் தாழ்த்தட்டும், சீஷத்துவ கிறிஸ்தவன் இன்னும் சீஷனாய் மாறட்டும். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். இரட்சகரை கொஞ்ச நேரம் இந்த மதுரை பட்டணத்தில் கொஞ்ச அடுத்து எப்ப வர்றோன்னு தெரியாது. ஒருவேளை ஏசப்பா சீக்கிரம் வரலாம். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அங்க சந்திக்கணும். எத்தனை பேர் ரெடி? ஆயத்தம், ஆயத்தம், ஆயத்தமா? அல்லேலூயா. பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தான். ஐயா, கொஞ்ச நேரம் இந்த மதுரை பட்டணத்தில் கொஞ்ச நேரம் இயேசுவுக்கா, எங்கள் நேசருக்காய். நம் நேசர் வருவார், மேகங்கள் நடுவே தம்மோடு சேர்த்து கொள்வார். ஆமா, கவனிங்க. அவர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போக ரெடியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? ஆமா. லோத்து மனைவிக்கு ஐயோ போகுதே, ஆசையா கட்டின வீடு போகுதே, ஆசையா வாங்கின கார் போகுதே, ஸ்கூட்டர் போகுதேன்னு பார்த்தா அவ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா. அப்படி நம்ம யாரும் ஆகக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். இந்த பூமி வெந்துருகி, ஆமா, இது அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. அந்த பல்லவியை மாத்திரம் பாடி முடிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சி மேஜர் கொடுங்க, சி மேஜர். ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே. வேகமாய் 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 சேர்ந்து அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாரநாதா, மாரநாதா, இயேசு வருகிறார். அல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் ஒரே ஒரு பல்லவியை பாடும்படி கேட்டுக்கொண்டார்கள்.
அதை பாடி நாங்க முடிக்கிறோம். அல்லேலூயா. எஃப் மேஜர் கொடுங்களேன். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படி கரம் அசைத்து அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு. வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு. வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப ஓ ரொம்ப 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 இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. இயேசு. எல்லாரும் இந்த பல்லவியை பாடிட்டு தான் உங்க வாயில இந்த பாட்டோட தான் போனோம். வீட்டுல ஒருத்தர் புருஷன் மனைவி பேசாம போங்க, வீட்டுல போய் பேசிக்கிடுங்க. வாயில ரொம்ப ரொம்ப நல்லவர் இயேசுன்னு சொல்லிட்டே பாடிட்டே போங்க. ஒரு சரணத்தை மாத்திரம் எல்லாரும் வாய் திறந்து பாடுவோமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருபவர் இயேசு. சாத்தானை ஜெயித்தவர் இயேசு. சந்தோஷம் தருபவர் இயேசு. சாத்தானை ஜெயித்தவர் இயேசு. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு. வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு. வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை.